நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கௌதம் என்னாலதான் இப்ப ரொம்ப டென்ஷனா இருக்காரு அத்தை. நான் இங்க இருந்து போயிடுறேன். போதும் போதும் வித்யா, போதும். நீ நிறைய பேசிட்ட. இதுக்கப்புறம் நீ இந்த இடத்த விட்டு போறத பத்தி பேசணும்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான். இனிமே இந்த வீட்டுல என்ன நடக்கணுமோ அது நல்லபடியா நடந்தே தீரும் வித்யா. கௌதம் உனக்கு பொண்டாட்டிங்கிற மதிப்பை கொடுப்பான். அவனோட கடமையை அவன் நிறைவேற்றுவான். வித்யா, கல்யாணம், வாழ்க்கை இதெல்லாம் சின்ன பசங்க விளையாட்டு இல்ல. இந்த உறவுகளை இவ்வளவு சீக்கிரமா முறிச்சிட முடியாதுமா. அதுவும் புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு எல்லாத்துக்கும் மேல வித்யா. துணிமணி எல்லாம் எடுத்து வை. நீ எங்கேயும் போக கூடாது. உன்னை நான் எங்கேயும் போக விட மாட்டேன். வேண்டாம், என்ன விடுங்க அத்தை. அத்தை வேண்டாம் அத்தை. நான் இது வரைக்கும் நீங்க சொன்ன எல்லாத்தையும் கேட்டிருக்கேன். ஆனா இந்த வாட்டி என்னால இனிமே கௌதம் முகத்துல முழிக்க முடியாது அத்தை. வித்யா, அத்தை நான் சுயநலவாதி ஆயிட்டேன். இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு, காதல பலவந்தமா அடைய முடியாது. வித்யா, கௌதம் என்ன காதலிக்கவே இல்ல அத்தை. அவர் ஆர்த்தியை தான் காதலிக்கிறாரு. அப்புறம் அத்தை எனக்கு என்ன தண்டனைன்னா, நான் இந்த கல்யாணத்தை, இந்த உறவை நிரந்தரமா நான் முடிச்சுக்க போறேன். இல்ல வித்யா, நீ என்ன அங்க அழுக சத்தம் கேக்குது? அது அது வந்துங்க. விஷயத்த சொல்லு. எதுக்காக கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அது இப்பெல்லாம் கௌதம் ரொம்ப டென்ஷனா இருக்கான் இல்லையா, அதான். சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாருக்கும் இருக்கதானே செய்யும். ஆமா மாமா, எந்த பிரச்சனையுமே இல்ல. உண்மையிலேயே எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. நல்லா இருந்தா நல்லதுதான். அப்புறம் தேவயானி, உன் செல்ல பையன் மேல நானும் ஒரு கண்ணு வைக்க போறேன். ஒருவேளை அவன் தப்பு தண்டா பண்றது எனக்கு தெரிய வந்ததுன்னா நேரடியா அவன் விஷயத்துல நானே தலையிட வேண்டியதா இருக்கும். பாத்தியா, இதுக்காக தான் நீ போக வேண்டான்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். பொறுமையா இரு வித்யா, எல்லாம் சரியாயிடும். நம்ம வீட்ல கல்யாணம், வாழ்க்கை இதையெல்லாம் பெரிய விஷயமா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. புருஷன் பொண்டாட்டி உறவை அந்த குடும்பத்து மரியாதையோட ஒப்பிட்டு பாப்பாங்க. எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். என்ன நடந்தாலும் அவரால இந்த குடும்பத்தோட மரியாதை சிதறத நிச்சயம் பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
கௌதம்! கௌதம்! கௌதமோட போன் ஏன் கிடைக்க மாட்டேங்குதுன்னா எனக்கு புரியவே மாட்டேங்குதா. அம்மா உங்க போன் அடிக்குது. ஹலோ, கரண் பேசுறேன். கௌதம்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன ஆக்சிடென்ட்டா? என்ன என்ன என்னாச்சு? எப்படி? எங்க இருக்கான்? எங்க இருக்கான் அவன்? சிம்லால ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்? சிட்டி ஹாஸ்பிட்டல். கௌதம்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? பெருசா ஒன்னும் அடிபட்டு இல்லையம்மா? தெரியல. யாரோ அவனோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாங்க. அவன் தான் அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தானா? நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வரேன். இல்ல சிட்டு, நீ இதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். நான் கௌதம பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். அங்க போனது நானே ஃபோன் பண்றேன். அது வரைக்கும் யார்கிட்டயும் இதை பத்தி சொல்ல வேண்டாம். அம்மா அத்தை, நான் உங்க கூட வராத. இல்லம்மா, நீ அங்க வர வேண்டாம். நீ இங்கே இரு. ஏன் வரக்கூடாது? நான் ஏன் வரக்கூடாது அத்தை? நான் எதுக்கு சொல்றேன்னா, ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் கௌதம்க்கு என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரியாது இல்லையா? நீ பயப்படுவ. நீ இங்கே இரு. நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் அம்மா ஒருவேளை இங்க யாராவது கேட்டா நான் என்னம்மா சொல்றது? ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு ஏதாவது சொல்லு. அங்க போய் கௌதம பார்த்ததுக்கு அப்புறம் நானே எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்றேன். சரி வா. ரிலாக்ஸ். இப்போ எந்த ஆபத்தும் இல்லை. ஒருவேளை இங்கே கூட்டிகிட்டு வர கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் அவரை நாங்கள் காப்பாற்றிருக்க முடியாது. ஆனால் அவர் இப்போ கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் டேஞ்சர். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ. நீங்கள் தான் அவரை கூட்டிகிட்டு வந்தீங்களா? ஆமாம் டாக்டர். நீங்கள் அவருக்கு என்ன வேணும்? ஐ மீன் பேஷண்ட்டுக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன்? ஃப்ரெண்ட். ஆனால் கவலைப்படாதீங்க டாக்டர், நான் அவங்க வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, அவங்க வந்துட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். சொல்லுங்கம்மா. ஆமாம்மா, நான் வந்து சந்திக்கிறேன். ஆனால் நான் இப்போ சிம்லாவில் இருக்கேம்மா. அது ஒன்றும் இல்லைம்மா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். ஆமாம். அப்புறமா என் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டிருக்கு. ஹாஸ்பிட்டலில் இருக்கான். சரி ஓகேம்மா, நான் வந்துடுறேன். போதும் போதும், நீங்க 2 பேரும் சாப்பிட்டது. சீக்கிரம் சாப்பிட்டு முடிங்க. 2 பேரும் காலேஜ்க்கும் ஸ்கூலுக்கும் போக வேண்டாமா? சிட்டு, அக்கா எங்க காணோம்? வித்யாவையும் காணோம்? அவங்க 2 பேரும் வெளியே போயிருக்காங்கம்மா. வெளியே வா. இவ்வளோ காலங்காத்தாலியா? ஏதாவது சொல்லிட்டு போனாலா? நீ சீக்கிரமா சாப்பிடு. அவங்க அங்க போயிட்டு ஃபோன் பண்றேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சரிதான். என்னை எழுப்பி சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இவ்வளோ காலங்காத்தால என்கிட்ட சொல்லாம கூட போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? மாமா, அக்கா தான் சொல்லிருக்காங்கல்ல ஃபோன் பண்றேன்னு. கண்டிப்பா பண்ணி சொல்லுவாங்க. நீங்க எதுக்கு தேவையில்லாம காலங்காத்தால டென்ஷன் ஆகுறீங்க? டிஃபன் சாப்பிடுங்க. சிட்டு விட, நான் பாத்துக்கிறேன். நீ ஒண்ணு பண்ணு, போய் லஸ்ஸி எடுத்து வா.
சித்தி நீங்க அம்மா மாதிரியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அம்மா எனக்கு தேவைப்படுவாங்கன்னு தோணவே இல்ல. சிப்பு பைத்தியம். என்னதான் உன் சித்தி வேலை செஞ்சாலும் என்னைக்கும் உன்னோட அம்மாவா ஆகவே முடியாது. புரியுதா? சரி சீக்கிரம் சாப்பிடு, டைம் ஆகுதுல்ல. கவலைப்படாத. கௌதம் 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 கண்ணா கண்ணு தத்து பாரு. கௌதம் கௌதம் கௌதம். சிஸ்டர் சொல்லுங்க மேடம், என் பையன் இப்ப எப்படி இருக்கா? அவனுக்கு பெருசா ஒண்ணு அடிப்படலையே. கௌதமுக்கு இப்ப எந்த ஆபத்தும் இல்லை. நீங்க யாரு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்ல வேளை, நல்ல வேளை வித்யா. இப்ப கௌதம்க்கு எந்த ஆபத்தும் இல்ல. உங்களுக்கு நான் சொல்றேன் நான் யாருன்னு. கௌதமோட ஃப்ரெண்ட். ஆனா அத்தை, நான் இவரை எங்கேயும் எப்பவும் கௌதம் கூட பார்த்ததே இல்லையே. ஏன்னா இது வரைக்கும் நான் இங்க இல்ல. ஆக்சுவலி கொஞ்ச நாளா நான் வெளிநாட்டுல இருந்தேன். கௌதம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே எனக்கு தெரியல. நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே போங்க, நான் பேஷண்ட்டை செக் பண்ணணும். சரி டாக்டர். வித்யா வா, வெளியில போலாம். வெளியில போலாம் வா. ஹலோ, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேங்க. பண்ணணும்னு உனக்கு என்ன இருந்தா இவ்வளவு நேரத்துக்கு பண்ணிருப்பல. காலங்காத்தால கிளம்பி போயிருக்க, என்கிட்ட சொல்லணும்னு கூட உனக்கு தோணலையா? அது என்னன்னா, திடீர்னு தோணுச்சுங்க கோவிலுக்கு போகணும்னு. அதான் வித்யாவையும் கௌதமியும் கூட்டிட்டு கிளம்பி வந்துட்டேன். என்னது, கோவிலுக்கு போறதுக்கு கூட என்கிட்ட சொல்லிட்டு போக முடியலையா உனக்கு? நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க. தரிசனம் பண்ணிட்டு நாங்க 2 நாள்ல திரும்பி வந்துடுறோங்க. அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதாவது இவங்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனைகள் தீந்துடணும்னு வேண்டிக்கிறேங்க. தேவயானி, அது நீ கோயிலுக்கு போயிருக்கிறங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். என்கிட்ட சொல்லிட்டு போகலையேங்கிறது தான் எனக்கு கோவம். அது நீ இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வர முடியாதுங்கிறத தானே நீ சொல்ல வர? சரி, ஓகே. நீ நல்லபடியா தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு வா. அங்க பிரசாதம் நல்லா இருக்கும், அதை மறக்காம வாங்கிட்டு வா. சரிங்க, கண்டிப்பா. அதாவது முழுசா ஒரு நாள், முழுசா ஒரு ராத்திரி என் பொண்டாட்டியோட கண்காணிப்பு இல்லாம உத்ரா கிட்ட நெருக்கமா பழகிறதுக்கு இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குமா என்ன? டாக்டர் டாக்டர் டாக்டர், கௌதம் நல்லா இருக்கார்ல? அவருக்கு எதுவும் இல்லையே? பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சீக்கிரமா குணமாயிடுவார். கௌதமோட உயிரை நான் இல்லை, அவரோட இந்த ஃப்ரெண்டு தான் காப்பாத்தல.
ஒருவேளை இவர் கௌதம சரியான டைமுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரலனா நான் மட்டும் இல்ல, உலகத்துல எந்த டாக்டராலையும் அவரோட உயிரை காப்பாத்திருக்க முடியாது. உங்களால்தான் என் கௌதம் ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. நீங்க என் கௌதம காப்பாத்தி என் மாங்கல்யத்தை காப்பாத்திட்டீங்க. எழுந்ததுக்கு நன்றி. உங்களை மாதிரி ஒரு நண்பன் கிடைச்சதுக்கு அவர் கொடுத்து வச்சிருக்கணும். வித்யா எழுந்துருமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கௌதம காப்பாத்தினாரு. சரி போ, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, முகத்தை கழுவிட்டு வா. கௌதம் சேனனுக்கு திரும்பி அவன் உன்னை இந்த நிலைமையில பார்த்தா திரும்பவும் அவன் டென்ஷன் ஆவான். போ. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, கௌதமோட வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா விலகி போன்னு சொன்னா, இருந்தும் கூட அவனை விட்டு விலகி போகாம ஏன் இருக்க? சொல்லு. ஒருவேளை உங்களுக்கு புரியல போல இருக்கு. உங்க பையனோட உயிரை காப்பாத்திட்டு இருக்கேன். அது யாருன்னா, என் உயிருக்கு உயிரா காதலிக்கிறவன. பைத்தியக்காரத்தனமா பேசாத கரண். போதும் நிறுத்து கரண். இனிமே நீ இத பத்தி ஒரு வார்த்தை பேசினாலும் அவ்வளவுதான். நீங்க 2 பேரும் சேர்ந்து ரொம்ப ஆட்டம் போட்டுட்டீங்க. இந்த உண்மைய நான் இது வரைக்கும் மறைச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். ஒருவேளை உன்னால இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன விட கெட்டவ யாரும் இருக்க மாட்டா. ஏன் அவனோட வாழ்க்கையை விட்டு போக மாட்டேங்கிற? எதுக்கு அவனை மறக்க மாட்டேங்கிற? இப்ப அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவனை பத்தி யோசிக்கலனாலும் அவன் பொண்டாட்டியோட நிலைமைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆனா கௌதமோட கல்யாணம் உங்க பிடிவாதத்தோட விளைவு. அப்புறம் உங்க பையனோட வாழ்க்கையை யாராவது அழிக்கிறாங்கன்னா வேற யாரும் இல்ல, நீங்க தான். உங்களுக்கு தான் முதல்லயே தெரியும்ல கௌதம் என்ன மட்டும் தான் காதலிக்கிறான்னு. ஒன்னா நாங்க 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் உங்களுக்கு எங்களை பத்தி தெரிய வந்துச்சு. எல்லாமே கௌதம் எங்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக அவனை வற்புறுத்தி கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க உங்க குடும்பத்தோட மானத்தை மரியாதைய 2யுமே வாழ்க்கைக்கு மேல வச்சிருக்கீங்க. கௌதம உங்க மேல சத்தியம் பண்ண வச்சு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்புறம் என்ன அவன் வாழ்க்கையில இருந்து பிரிக்கிறதுக்காக முழு முயற்சி பண்ணீங்க. வேற என்ன பண்ணுவேன்? வேற என்ன பண்ண முடியும்? ஒருவேளை கௌதமோட டாட்க்கு உங்க 2 பேரை பத்தியும் தெரிஞ்சுச்சுன்னா அவர் என்ன பண்ணிருப்பாரு தெரியுமா? உங்க 2 பேரையும் சுட்டு கொன்னு இருப்பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருவேளை கௌதமோட டாட்க்கு உங்க 2 பேரை பத்தியும் தெரிஞ்சுச்சுன்னா அவர் என்ன பண்ணிருப்பாரு தெரியுமா? உங்க 2 பேரையும் சுட்டு கொன்னு இருப்பாரு. ஒருவேளை நீ உண்மையிலேயே கௌதம காதலிக்கிறனா, அவனுக்கு நல்லத பண்றனா, அவனை விட்டு விலகி போயிடு. அவனை மறந்துடு. அதுவும் இல்லாம இந்த விஷயத்த உனக்கு கௌதமும் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் உன்னை அவனோட வாழ்க்கையில இருந்து பிரிச்சுட்டான். அவனோட குடும்பமா இல்ல நீ யானு வரும்போது அவனுக்கு அவன் குடும்பம் தான் வேணும்னு அவன் முடிவெடுத்துட்டான். உண்மையா காதலிக்கிறவங்க ஒருத்தரோட கால்ல இன்னொருத்தர் விளங்க மாட்ட முயற்சிக்க மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு இருக்க விடுவாங்க. புரிஞ்சுதா? அவனை விட்டு விலகி போயிட.
கௌதம மறந்துடு. கௌதம் கண் முழிச்சிட்டாரு. கண் முழிச்சிட்டானா? வித்யா நீங்க எங்க போறீங்க? உங்க ஃப்ரெண்ட பார்க்கிறதுக்கு நீங்க வரலையா?